171 இன்ட்டு 171 மைனஸ் 69 இன்ட்டு 69 பை 240. இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரையில ஏபி மெத்தட்ல தான் நம்ம போடணும். சரிங்களா? 171 ஏன்னு எடுத்துப்போம். ஏ ஈக்குவல் டு 171, பி ஈக்குவல் டு 69. சரிங்களா? 240 இருக்கு. ஏ பிளஸ் பி என்ன வருது பாரு, கூட்டினா என்ன வருது பாரு, 240. சரிங்களா? இது அப்படியே பண்ணு, ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், சரிங்களா, மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ பிளஸ் பி. அதே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நமக்கு பாருங்களேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி. சரிங்களா? இது என்ன கான்செப்ட்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த பிளஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? மீதி என்னவா இருக்கும்? ஏ மைனஸ் பி. அதானே? அப்போ ஏ மைனஸ் பி 171ல 69 போச்சுன்னா என்ன வரும் பாரு, 11ல 9 போயிடுமா, 11ல 9 போச்சுன்னா 2, 16ல 6 போச்சுன்னா 10. 102 என்பது சரியான விடை. சரிங்களா? இந்த கணக்கை பொறுத்த வரையில மிக மிக எளிமையானதுதான். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சம பொறுத்த வரையில ஏபிசிடி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ, சக்சஸ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு 171 இன்டு 171 மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிட்டு 69 இன்டு 69 மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிட்டு மைனஸ் பண்றது, அப்படி இதை வகுக்கிறது, இந்த மாதிரி செயல் பண்ணிட்டு அப்படின்னா டைம் தான் எடுத்துட்டு போகும். சரிங்களா?